வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு. அங்க ஒரு ஜாதி ரெண்டு ஜாதி கிடையாது. நம்மளை விட நூற்றுக்கணக்கான ஜாதிகள் அரபியர்கள் உண்டு. மதம் உண்டு, ஜாதி உண்டு, பல இன குழுக்கள் உண்டு. இங்க நாம் ஜாதின்னு சொல்லிக்கிறோம்ல, வெவ்வேறு இது சொல்றோம். அது மாதிரி அங்க பல இன குழுக்கள் உண்டு. ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிக்குவாங்க, பொறாமை எல்லாமே இருந்தது. இப்ப நமக்குள்ள இந்த மண்ணில் என்ன பார்க்கிறோமோ அதெல்லாம் அங்கேயே இருந்தது. பையத்துள் வாழ்வாங்க வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படுவான். லோக்கல் தெய்வம்லாம் கிடையாது, சிறு தெய்வம்லாம் கிடையாது, வானுரையும் தெய்வத்துக்கு இணையா வைக்கப்படுவான். உமர் காலத்தில் எப்படி இஸ்லாம் கட்டமைக்கப்பட்டதோ, பெரியார் என்பதும் தத்துவம், அண்ணா என்பது என்னுடைய வழிகாட்டியாக அதை தொடர்ச்சியா எடுத்துக்கிட்டு வந்து வெறும் தத்துவம் பார்த்தாது, அதை ஆட்சி அதிகாரத்துடன் அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒன்றிணைத்தவர் தான் அண்ணா. இந்த 75வது பவள விழா ஆண்டில் அப்படி ஒரு உணர்வு இல்லாமல் இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், இருப்பவர்கள் இன்னும் அதை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். காலத்தின் பேரன்பும் பெரும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இந்த மேடைக்கும் அரங்கத்துக்கும் நட்புக்கும் உறவுகளுக்கும் என் வணக்கங்கள். பவள விழா ஆண்டின் கழகம் ஒப்பெரும் விழாவில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. அதைவிட இந்த மேடை எப்போதுமே எனக்கு பெரிய சவாலாகத்தான் இருந்திருக்கிறது. சேகரண்ணன் அன்போடு என்னை கூப்பிடுகிறாரா அல்லது வெற்றி செய்யறதுக்கு என்னை கூப்பிடுறாரான்னு தெரியல. எதுக்கு சொல்றேன்னா, ஒவ்வொரு மேடையிலும் மிகச்சிறந்த பேச்சாளர்கள், மிகச்சிறந்த ஆளுமைகள், என் முன்னோடிகள், நான் பார்த்து வியக்கக்கூடிய ஆளுமைகளை எல்லாம் எனக்கு முன்னாடி பேசுறதுக்கு வச்சுருவாங்க. ஒண்ணு கடைசியா என்ன இறக்கி விடுவாரு, இல்ல முன்னாடி தேர் சக்கரத்துல எல்லாம் எலுமிச்சம்பழ வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி என்னை வச்சு விட்டுருவாரு. ஆனா அன்பு, அவ்வளவு அன்பு பிடிச்சவங்களை தானே செய்ய முடியும். ஏமாத்துறவங்க கேட்பாங்க, ஏன்டா டேய் நான் நல்லா தானே உங்களோட பழகினேன், எதுக்குடா என்னை இப்படி ஏமாத்தின, கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா, நான் உன்னை எவ்வளவு நம்பினேன். அப்ப சொல்லுவாங்க, நம்பினவங்களை தானே ஏமாத்த முடியும், நம்பாதவங்க நான் போய் போராடி ஏமாத்துறதுக்கு முடியுமானேன் அப்படிமா. அந்த மாதிரி சேகர் என்ன நான் நம்புறேன் இல்ல, அதனால இவன் எதையும் சமாளிப்பான் அப்படின்னு நினைச்சு என்னை முதல்ல களப்பலியாக்கியிருக்கார். நல்ல விஷயங்களுக்கு களப்பலியாவதும் ஒரு நல்ல தொடக்கத்துக்கு நம்ம முன்னோடியாக இருப்பதும் மகிழ்ச்சி. அதுவும் ஒரு 75 வருட மிகப்பெரிய ஒரு ஓட்டம், சாதாரண ஓட்டம் இல்லை. 60 வயது கடந்து விட்டால் மனிதன் வாழ்க்கையில வந்து பேரம் பேத்தி எல்லாம் எடுத்துட்டான். அவனுக்கு ஒரு 60வது கல்யாணத்தை செஞ்சு வச்சிடணும்னு சொல்லி நம்ம இயல்பான நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து அவர்களை ஒரு முதியோராக நினைத்து குடும்பமா உறவுகளோட சேர்ந்து அவங்களை மரியாதை செலுத்துறோம். அப்ப 60 வயது கடந்தாவே அப்படின்னா ஒரு தத்துவத்துடன் மக்களுக்காக, மக்களோடு மக்களாக இந்த மண்ணில் நிற்கக்கூடிய ஒரு இயக்கம் 75 தொட்டிருக்கிறது என்றால் அது ஒரு நபர் அல்ல, அது ஒரு நபர் அல்ல. ஒரு நபர் தனிப்பட்ட முறையில் கடந்தலாம், அந்த உறவுகள் கொண்டாடிடலாம். ஆனா அரசும் அரசு இயந்திரமும் பல சதி வேலைகளும் போர்க்களம் போல் எப்பொழுதும் வெட்டுப்பட்டு வீழ்ந்து விடுவோமோ என்கின்ற அந்த சூழ்நிலையில் ஒரு 75 வருடம் கழகத்தை கட்டி காப்பாற்றி கொண்டு வந்து இன்று அதை கொண்டாடுகிற இடத்தில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் என்றால் உண்மையிலே நமக்கு சந்தோஷமான விஷயம். உங்களுக்கு இந்த இடத்துல நான் ஒரு சிறு சம்பவத்தை சொல்லிவிட்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அதுக்காக சொல்றேன். உங்களுக்கு இஸ்லாமை பத்தி தெரியும், இஸ்லாமியர்கள் இஸ்லாமை பத்தி தெரியும். அதனுடைய
ஆரம்ப காலத்தில் இறை தூதராக இஸ்லாத்தை மக்களுக்கு போதித்தவர் நபிகள் நாயகம். நபிகள் நாயகம் பிறந்தது அரேபியாவில். அப்போ பாத்தீங்கன்னா புத்தர் பிறந்து ஒரு 200 வருடங்கள் 500 சில்லறையில தான் நபிகள் அவர்கள் பிறக்கிறாங்க. அங்க ஒரு ஜாதி 2 ஜாதி கிடையாது. நம்மளை விட நூற்றுக்கணக்கான ஜாதிகள் அரேபியர்களுக்குள்ள உண்டு. மதம் உண்டு, ஜாதி உண்டு, பல இன குழுக்கள் உண்டு. இங்க நாம் ஜாதின்னு சொல்லிக்கிறோம்ல, வெவ்வேறு இது சொல்றோம். அது மாதிரி அங்க பல இன குழுக்கள் உண்டு. ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிக்குவாங்க, பொறாமை எல்லாமே இருந்தது. இப்ப நமக்குள்ள இந்த மண்ணில் என்ன பார்க்கிறோமோ அதெல்லாம் அங்கேயே இருந்தது. பல கடவுள் வழிபாடுகள், அந்த குருவி காக்காயிலிருந்து எல்லாத்தையும் வச்சு வழிபட்டாங்க. அப்போ நபிகள் அவர்கள் ஒரு வியாபாரி, படிப்பறிவு இல்லாத ஒரு வியாபாரி, நல்ல பெயர் எடுத்த ஒருத்தர். அவர் என்ன பண்றாரு, ஒரு சில நாள்ல அவருக்கு ஏதோ ஒண்ணு தோணுது, காய்ச்சல் வருது, ஒரு மலை குகையில போய் உட்கார்ந்துக்கிறாரு. என்ன அப்படின்னா அவங்க துணைவியார் விசாரிக்கிறாங்க, என்னன்னே தெரியல, எனக்கு என்னென்னமோ தோணுது, என்னவோ என்னால தாங்க முடியலன்னு சொல்றாரு. அப்போ அவருக்கு ஒரு தத்துவங்கள், இந்த மனிதர்கள் இதிலிருந்து மீளணும், இந்த ஜாதி வேறுபாட்டிலிருந்து மீளணும், இந்த அடிமைகளாக மக்களை வைத்திருப்பதிலிருந்து அவர்கள் மனரீதியாக மீளணும். ஒரு இறைவன், இறைவன் என்பவன் ஒரே ஒருத்தன். அதைத்தான் சொல்லுவான் வள்ளுவன். சொல்லுவான் நம்ம கிட்ட இங்க கிட்டத்தட்ட வள்ளுவன் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கான், வையத்துள் வாழ்வாங்க வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படுவான். லோக்கல் தெய்வம் எல்லாம் கிடையாது, சிறு தெய்வம் எல்லாம் கிடையாது, வானுரையும் தெய்வத்துக்கு இணையா வைக்கப்படுவான். அப்படின்னா நீ இந்த பூமியில மையத்துல நல்லபடியா வாழணும். எவனெல்லாம் நல்லபடியா வாழ்றானோ அவனெல்லாம் மேல இருக்கிற கடவுளுக்கு இணையாக வைக்கப்படுவான்னு வள்ளுவன் சொல்றான். இதைத்தான் நபிகளும் சொல்றாரு. டேய், இதெல்லாம் விடு, நீங்க மனிதர்களை மதிக்காம இவர்களை தாழ்த்தி இவர்களை கொடுமைப்படுத்தி அடிமைகளாக வைத்துக் கொண்டு நீங்க எந்த வழிபாட்டை செஞ்சு என்ன பிரயோஜனம்? அதனால நீ நல்லபடியா வாழ்ந்தினா உனக்கு வானுரையும் தெய்வத்துக்கு இணையா உன்னை வைப்பாண்டா. அது ஒரு இடம் இருக்குடா, நம்ம வாழ்க்கையை நல்லபடியா வச்சுக்குவோம் அப்படின்னு ஒரு தத்துவத்தை சொல்றாரு. உள்ள இருக்கிறவங்க எல்லாம் அடிச்சு நொறுக்கிறாங்க அவரை. நீ யார் இதை சொல்ற, உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு சொந்த பந்தங்களே சேர்ந்து அவரை முடக்கிறாங்க. ஆனா அவர் சொன்னதை நம்பியது அவருடைய துணைவியார். முதலில் இஸ்லாம் இன்னைக்கு இருக்குதுன்னா இஸ்லாத்தை பின்பற்றியது, முதலில் பின்பற்றியது அவருடைய துணைவியார் தான். ஆனா அவங்க பெரிய பணக்காரி, பெரிய சொத்துக்கு உள்ளவங்க, வியாபாரி. அந்த வியாபாரத்தை கவனித்துக் கொள்வதற்கு நேர்மையான ஒருவர் தேவைன்னு தான் முகமது நபி அவர்களே அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அப்படிப்பட்டவங்க இப்படி எல்லாம் சொன்னா, ஏயா நீ சொல்றவங்களுக்கு எல்லாம் எதிர்த்து நான் எப்படி வியாபாரம் பண்ண முடியும் அப்படின்னு கேள்வி கேட்காம அவர்களை நம்பினார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக ஒவ்வொருத்தரா இதை நம்ப ஆரம்பிச்சாங்க. ஆனா உள்ளூர்ல இருக்கிறவங்க, இதெல்லாம் நடக்கிறது மெக்காவுல, உள்ளூர்ல இருக்கிறவங்க எல்லாம் அவர் அடிச்சு விரட்டிட்டாங்க. தப்பிச்சா போதும் பல தோழர்களோட அவர் மெதினாவுக்கு போயிடுறாரு. மெதினா அங்க இருந்து ஒரு குறிப்பிட்ட 100-200 கிலோமீட்டர் இன்னொரு நகரம். அங்க இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, இவரை போட்டு ஆதரவு கொடுத்து இடம் கொடுத்து அங்க இருந்து நீங்க உங்களுடைய நபித்துவத்தை பார்க்கணுங்கன்னு சொல்றாங்க. அப்படி அவர் அங்க தங்கி இருக்கும்போது அவர் கூடவே இருந்தவர்கள் அபூபக்கரும் உமரும், இப்படி நபி தோழர்கள் இவங்க 2 பேரும் முக்கியமானவங்க. இவங்க 2 பேரும் இருந்துட்டு இருக்கும் போதே ஒரு பல காலங்கள்ல ஒரு 10 வருட இடைவெளியில நிறைய பிரச்சனைகளும் எதிர்ப்புகளும் போர்களும், இந்த தத்துவத்தை பரப்புவது, மனிதனை மனிதனாக மதி, மற்றவர்களை மனிதனாக மதி, அவர்களை உன்னை போலவே நடத்து, உனக்கு யாரும் அடிமை இல்லை, நீ யாருக்கும் தாழ்ந்தவன் இல்லை அப்படின்னு நபிகள் சொன்ன தத்துவம் இருக்கு இல்லையா,
அந்த தத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் உமரும் அபூபக்கர். இப்போ ஒரு காலகட்டத்துல பல பிரச்சனைகள் முடிந்து மக்கள் எல்லாம் பெரும்பகுதியான மக்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ நபிகள் அவர்கள் எங்க வர்றாருன்னா மெக்காவுக்கு வர்றார். வந்து அந்த இடத்துல நின்று அவர் கடைசி பேருரைன்னு ஒன்று ஆடுறார். இதுதான் நான் இந்த இடத்துக்கு வர்றது, இனிமேல் நான் வரமாட்டேன். ஆனா இந்த மக்களும் இந்த இறைவன் இருந்த இந்த பாதையும் நீங்க பின்பற்றணும். அடுத்த வருடம் நான் வருவேனான்னு எனக்கு தெரியாது, ஆனா இந்த பாதை தொடரணும் அப்படின்னு ஒரு கடைசி பேருரை ஆட்டிட்டு போறாரு. திருப்பி மெதினாவுக்கு போயிடுறாரு. அங்க அவர் இறந்து போயிடுறாரு. இறந்தாச்சா? இப்போ இந்த 10 வருட இடைவெளியில ஆரம்பத்துல போராட்டமா இருந்த களம் இன்னைக்கு பல பேர் பின்பற்றி அங்கங்க ஒரு நல்ல ஆளுமையுள்ள ஒரு சின்ன ஒரு குட்டி ஆளுமையான அரசாங்கமா அவங்க மாறிடுறாங்க. இப்ப இந்த அரசாங்கத்தை யார் கவனிக்கிறது அப்படிங்கும் போது அபூபக்கர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, அவர் நபிகள் இறந்து போனதை பார்த்து அவர் குளிப்பாட்டிக்கிட்டு இருக்காரு. இப்போ உமர் வர்றாரு. வந்து அபூபக்கர் சொல்றாரு, இங்க வாங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இல்ல நபிகளை குளிப்பாட்டிட்டு அதை அப்புறம் பார்த்துக்கலாம் வாங்க. நபிகளோட வேற என்ன முக்கியமானது, நீ போ அப்படிங்கிற. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அபூபக்கர் வா அப்படின்னு மறுபடியும் திருப்பி உமர் வந்து அபூபக்கரை கூப்பிடுறாரு. இவருக்கு கோபம் வருது. வேற வழி இல்லாம என்னடா பிரச்சனைக்கு வெளியே வந்தா அங்க மெதினாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் கூடி நிற்கிறாங்க ஒரு தெரு முனையில. என்னன்னா, சரி நபிகள் இருந்தார், அவருடைய இறை தூதர்கள் சொன்னாங்க, நம்ம அவங்களுக்கு எல்லாம் இடம் கொடுத்தோம். இப்ப அவர் தவறிட்டார். இனிமேல் இந்த அந்த மார்க்கத்துக்கும் அவர் பிடித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்துக்கும் மெதினா மக்களை தலைமை அப்படின்னு அந்த மெதினா மக்கள் முடிவெடுக்கிறாங்க. அப்போ அபூபக்கர் உமர் சொல்றாரு, இல்ல அது அரசாங்கம் அல்ல, அது ஒரு தத்துவம். அந்த தத்துவத்தை பின்தொடர்வதற்கும் அந்த தத்துவத்தை எடுத்துச் செல்வதற்கும் அதே உணர்வோடு அவர் ஒரு அடையாளம் கட்டிட்டு போயிருக்கார். அந்த அடையாளப்படுத்தணும் தான் இந்த ஆளுமைக்கு வரணும் அப்படின்னு உமர் சொல்லி அபூபக்கரை அரசால ஒரு முடிவெடுத்து அங்க உட்கார வைக்கிறார். அபூபக்கர் அவர்கள் 2 வருடத்தில் இறந்து விட்டார். யாரு? நபிகள் அவர்களுடைய நண்பர், அவருடைய வழிகாட்டுதலோடு இருந்தவர் 2 வருடத்தில் இறந்துட்டார். இப்போ இவ்வளவு பெரிய அரசாங்கம் இருக்கு. இப்ப என்ன பண்றது? உமர் அந்த இடத்தில் பொறுப்பு வருகிறார். இஸ்லாம் என்பது உமர் வந்த பிறகுதான் உலகமெங்கும் பெரும்பகுதியான நிலப்பரப்புகளில் அதனுடைய தத்துவத்தை கொண்டு சேர்த்துச்சு. உமர் பொறுப்புக்கு வந்துட்ட பிறகு நபிகளும் போயிட்டார், எனக்கு முன்னாடி இருந்த அபூபக்கரும் போயிட்டார். இப்ப எனக்கு கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லை, நான் என்ன வேணாலும் செய்யலாம். அப்படி இல்லை. நபிகள் என்ன நினைத்தார்? அவருக்கு பக்கத்தில் அடைக்கலம், வலது பக்கம் அடைக்கலம், அவர் பக்கத்திலேயே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற அபூபக்கர் இடது பக்கம் இருக்கிறது. இடது பக்கம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நான் அதை விட அவர்களை விட நேர்மையாகவும் அந்த கொள்கைக்கும் தத்துவத்துக்கும் மக்களுக்கும் நான் வேலை செய்யணும் அப்படின்னு உமர் தன் வாழ்க்கையை அவ்வளவு சிறப்பாக வடிவமைத்துக் கொண்டு அந்த நாட்டுக்கும் மக்களுக்குமாகவே உழைத்தார். மக்களுடைய அடிமைத்தனம், மக்களுடைய வறுமை, மக்களுடைய வாழ்க்கை, இப்படி அவருடைய சிந்தனை எல்லாம் அதிலேயே இருந்தது. இன்னைக்கும் காந்தியடிகள் வந்து நீங்க அரசமைத்தா யாருடைய ஆட்சி போல் உங்கள் ஆட்சி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள் அப்படின்னு காந்தி கிட்ட ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. அப்ப காந்தி சொல்றாரு, உமர் அவர்களுடைய ஆட்சி போல் இருக்க வேண்டும். அப்படி ஆட்சி செய்தவர் உமர். சரியா? இப்ப இந்த கதையை சொல்றேன். இந்த கதைக்கும் முக்குருகுண்டாவுக்கு என்னடா சம்பந்தம்? நபிகள் நாயகம் அவர்கள் தான் பெரியார்.
கடைசி உரை ஒரு பார்க்ல பெரியார் அவர்கள், தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய மூத்தர பாக்கெட்டை வச்சுக்கிட்டு, இன்னைக்கு இந்த அரங்கத்துல நல்ல சேர் போட்டு உட்கார்ந்துருக்கோம், மேடை வசதியா இருக்கு, மைக் இருக்கு. என்னைக்கு 80 வயதுல நீங்க வாண்டு போட்டீங்கன்னா நான் வரமாட்டேன். போப்பா, நாடு மக்களை நீங்களே பார்த்து இந்த பண்ணு முக்கிட்டு முன்னிட்டு போயிடும். ஏதோ நீ நடந்த ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால நான் வரேன். ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாரா பெரியாரு? அவர் பெரிய அதிகாரத்தில் இருந்தார். எப்ப சமூகத்துக்குள்ள வந்தாரோ அப்பவே எந்த பொறுப்பையும் அவர் நின்னதில்லை. தன்னை முன்னிறுத்திக்கவே இல்லை. நபிகளும் அப்படித்தான், தன்னை முன்னிறுத்திக்கவே இல்லை. இன்னைக்கு வரும் நபிகள் அவர்களுடைய புகைப்படமும் அவரை பற்றி தன்னை முன்னிறுத்திக் கொள்வதும் நபிகள் வாழ்ந்த காலத்திலும் சரி, இங்கு வாழ்ந்து முடிந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 1000 வருடங்கள் கடந்து போன இந்த காலத்திலும் சரி, நபிகள் அவர்களுடைய புகைப்பட யாருக்கும் தெரியாது. ஏன்னா அவர் தன்னை முன்னிறுத்திக் கொள்வது அவர் நோக்கம். சரி, அடுத்தது அவர் மறைவுக்கு பிறகு யார் பொறுப்புக்கு வரணும்? அண்ணா பொறுப்புக்கு வரணும். அதாவது அவருடைய கருத்துக்களையும் அவரையும் கொண்டு போய் மக்களுக்கு சேர்த்தணும். அண்ணா பொறுப்புக்கு வர்றாரு. 2 வருஷம் 3 வருஷத்துல குறுகிய காலத்துல உமர் போலவே அவரும் தவறிவிட்டார். இப்ப யார் மிஞ்சி நிற்கிறார்? கலைஞர் வர்றார். உமர், அங்கதான் உமர் வர்றார். உமர் காலத்தில் எப்படி இஸ்லாம் கட்டமைக்கப்பட்டதோ, பெரியார் என்பதும் தத்துவம், அண்ணா என்பது என்னுடைய வழிகாட்டியாக அதை தொடர்ச்சியா எடுத்துக்கிட்டு வந்து வெறும் தத்துவம் பத்தாது, அதை ஆட்சி அதிகாரத்துடன் அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒன்றிணைத்தவர் தான் அண்ணா. பெரியார் தனி, அம்பேத்கர் தனி. அம்பேத்கர் சொல்றாரு, ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால்தான் இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியுங்கிறார். ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் ஒண்ணுமே செய்ய முடியாதுங்கிறார் பெரியார். இந்த ரெண்டும் இணைந்தவர் தான் அண்ணா. நீங்க யோசிச்சு பாருங்க, காந்தி அவர்கள் பாரிஸ்டர் பட்டம் படிச்சுட்டு வர்றார், வழக்கறிஞர், ஆப்பிரிக்காவில் தென்னாப்பிரிக்காவில் போய் வேலை செஞ்சுட்டு வர்றாரு. கோட்டு சூட்டோட தான் இருப்பார் ஆரம்ப காலத்துல. ஒரு இடத்துல தன்னுடைய கோட்டு சூட்டெல்லாம் கட்டி போட்டுட்டு சாதாரண எளிய மகனுடைய வேஷ்டி சட்டையை கட்டுறாரு. மேல் கட்ட கிடையாது, ஒன்றும் கிடையாது, வேஷ்டி வெத்து உடம்போட தெரிஞ்சாரு. அம்பேத்கர் என்ன பண்ணார்னா, எங்க அப்ப, என் சொந்த பந்தம், அண்ணன் தம்பி எல்லாருமே இப்படித்தான வாழ்நாள் முழுக்க அறிஞ்சிட்டு இருக்காங்க. நான் போட வேண்டாம் கோட்டு சூட்டு, தொப்பியை போட்டு சூட்டு போட்டு அம்பேத்கர். இன்னைக்கு அம்பேத்கர் எந்த சட்ட தேர்தலிலோ பாராளுமன்றத்தில் நின்று ஜெயிச்ச மாதிரி இல்லை. பதவிகள் மரியாதை காரணமாக கொடுக்கப்பட்டதை தவிர அவர் ஓட்டு போட்டு ஜெயிச்சவர் இல்லை. ஆனால் பாராளுமன்றத்திலும் இன்னைக்கும் மிகப்பெரிய ஆளுமையோடு ஒரு சிலையா இருக்காருன்னா அம்பேத்கர் எவ்வளவு ஜெயிச்சவங்க அடையாளமே இல்லை. அப்ப காலம் தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை டிசைன் பண்ணிக்கிட்டே வருது. மனிதன் அறிவை மீறி காலம் ஒருவரை தேர்ந்தெடுக்கும். அவர் எவ்வளவு வீழ்ந்தாலும், அவரை சுற்றி எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், அது காலத்துக்கு தேவை என்றால் 75 அல்ல, இன்னும் பல நூற்றாண்டுகள் இது இயக்கம் போகும். ஏனென்றால் இது காலம் தேர்ந்தெடுக்கும் இயக்கம். அதனால உங்களுக்கு பொறுப்புகள் அதிகம். வெறும் கட்சி, அந்த கட்சி சார்ந்த மனநிலை, அதையெல்லாம் தாண்டி எப்படி நபிகள் நாயகத்துக்கு இந்த சமூகத்து மேல ஒரு பாசம், அன்பு, அது எல்லாம் இருந்ததோ அது போல பெரியார் அவர்களுக்கு எப்படி இந்த சமூகத்து மேல ஒரு மூத்திர சக்தியை சுமந்துட்டு கூட இந்த சமூகத்துக்காக எதையாவது பண்ணணும்னு நினைச்சாரோ அது போல சில உணர்வுகளை நாம் உள்வாங்கிக் கொண்டு இந்த பதவியில், நீங்கள் உள்ளூரில் சிறு பதவிகளில் கூட இருக்கலாம், அதை வைத்து யாருக்கும் நல்லது செய்ய முடியும். அப்படி ஒரு பவர் கழகம் உங்களுக்கு கொடுத்திருக்கு. தயவு செய்து இந்த 75வது பவள ஆண்டில் அப்படி ஒரு உணர்வு இல்லாமல் இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள். இருப்பவர்கள் இன்னும் அதை ஏற்றுக் கொள்ளுங்கள். சிறப்பு, மகிழ்ச்சி. இதுக்கு மேல என்ன உரை எதுவும் இல்லை. சரியா? உங்கள் பேரன்புக்கு நன்றி.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.